只是看看繁华似锦和你的样子，伴你路几尺，但却离世，哪怕追天涯咫尺。从一相遇一开始提及的每个字，都是这首里的样子。从今往后，你却总会姗姗来迟，飞舞着转瞬即逝。昙花一现，雨季时又盛开的字，绚烂了曾经化作诗。几百成面天灯字，都像一生死，任由光阴来发丝，隽永人生面励志。எதுக்கு இப்படி திடீர்னு மழை பெய்யுது? ஏய் சுவான், சீக்கிரம் வந்து நடைய. மழையில நினைஞ்சு இன்னும் வேற உடம்பு மோசமாயிக்காத. வா. ஏய், உங்களை ஒண்ணு கேட்கணும். குயின் மரணத்துல உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா? மழை அதிகமா இருக்கு. உங்களை தான் கேட்டுட்டு இருக்க. ஏதோ கொஞ்சம், அதெல்லாம் என்ன தப்பு இருக்கு? நீங்க எனக்காக எல்லா பழியையும் குயின் மேல போட்டிருக்கீங்களா? நீ எதை பத்தி பேசுற? எதுக்காக ஒரு அப்பாவிய கொன்னுட்டீங்க? அவ அப்பாவியா இல்லையான்னா எனக்கு எப்படி தெரியும்? அதுவும் நீ அப்பாவி இல்ல. பூஜ்யம், உங்க 2 பேருக்கும் ஒரே ஆசிரியர் தான். அப்படி இருக்கும்போது எதுக்கு கடுமையா நடந்துக்கிறீங்க? பைத்தியக்காரி, அவ இறந்து போயிட்டா. நீ பிரச்சனையை தேடிக்காத. ஜியாங்கு மலையில சுசோரின் யார வேணாலும் கொள்ள, அது உனக்கு தேவையில்லாத விஷயம். புரியுதா? என்ன பேசுறீங்க? நீங்க ஒரு அமரன். நீங்க ஒரு அப்பாவிய கொன்னுட்டீங்க. நான் உங்களை ரொம்பவே தப்பா எடை போட்டுட்டேன். ஒருவேளை அவ ஒரு உளவாளியா இருந்து சாகாம இருந்திருந்தா நீ நேரம் இங்க நின்னு என்கிட்ட இப்படி கத்திக்கிட்டு இருப்பியா? ஏய், மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நீ எங்களுக்கு படுக்கை கூட தயார் செய்யல. நாம வெள்ள நதியோட டிராகன் ராஜாவையும் பொழுதுபோக்கு பண்ணணும்னு சுசரின் சொன்னாரு. டிராகன் ராஜா ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. புனித விளக்குல இந்த மாத்திரையை ஒளிச்சு வச்சிரு. அப்புறம் இதுல இருக்கிற விஷம் வயதான பாம்போட உடலுக்குள்ள போயிடும். ஆனா வயதான பாம்பை பாலா எச்சரிக்கையா இருக்கு. கவலைப்படாத, வயதான பாம்பை எப்படி சமாளிக்கணும்னு ஆசிரியருக்கு தெரியும். நீ இந்த வேலையில வெற்றி அடைஞ்சிட்டா அவரு உங்க அம்மா கூட உன்னை சேர்க்க உதவி பண்றேன்னு சொன்னாரு. நான் டிராகன் ராஜாவை தலை குனிய வைக்க மாட்டேன். நல்லது. வா, சீக்கிரம் வா. வா வா. வேகமா. இது எங்க வைக்கணும்? அங்கதான் கொண்டு போய் வைக்கணும். அதோ அந்த இடத்துல வை. பார்த்து பத்திரம். அவனை பாத்தியா? சரி, இது இங்க வை. சீக்கிரம் சீக்கிரம். அதையும் போடுடா. சரிடா, நான் பாத்துக்கிறேன். சுவான், ஆடா எழுந்துரு. எல்லாரும் லிங்வி அறைக்கு போயிட்டு இருக்காங்க. நீனும் தூங்கிட்டு இருக்கியா? எழுந்துரு. வலிக்குது 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 வலிக்குது. ஞாபகம் இருக்குல்ல? வலிக்குது. மறுபடியும் கத்துவியா? இல்ல கத்த மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. நீ என்னடா தூங்கிட்டு இருக்க? எல்லாரும் அங்க போயிட்டு இருக்காங்க. அதனால நான் தனியா இங்க தூங்க கூடாதா? சுசேரன் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா பணிப்பெண்களும் டிராகன் ராஜாவை வரவேற்கணுமா? நம்மளால எப்படி சுசேரியன் பேச்ச மீற முடியும்?
நான் வரல. சிசேரியன், இதுதான் உன்னுடைய நிதிகளா? ஆஹா, அடேங்கப்பா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஜியாங்கோ மலையில இந்த அளவுக்கு குறைஞ்சிருச்சா? நாங்க எதையும் சாதாரணமா எடுத்துக்க மாட்டோம். நாங்க எதிர்பார்க்கறது எல்லாமே அரிதான பொருட்கள், அப்புறம் உண்மையான கோட்பாடும் தான். லாங், இது வரைக்கும் நான் பார்க்காத அரிதான பொருள் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? அப்படின்னா உடனே அதை வெளியே இடு. அப்பதானே என்னோட சிஷியர்களுக்கும் கண்ணுக்கு விருந்தா இருக்கும். ஜூயன் வந்துட்டான். வா 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 வா, இங்க வா. ஜூயன் வா, இதோ வெள்ள நதியோட டிராகன் ராஜா. வணக்கம், என்னோட பேரு ஃபூஜியோன். உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. அழிஞ்சு போன தாழி கைவினை திறன்ல புகழ் பெற்றது. தாழியில ஒரு மந்திரவாதி இருந்தாரு. அவர் பேரு காங்சுகி. அவர் ஒரு அருமையான ஓவியர். இதுவரைக்கும் நாம கேள்விப்படாத மந்திரங்கள் அந்த ஓவியத்துல இருக்கு. ஒருவேளை உங்களுக்கெல்லாம் இந்த விசிறிய திறக்கிற வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஆழமான அனுபவத்தை உணருவீங்க. ரொம்ப விசித்திரமா இருக்கு, அற்புதமா இருக்கு. எப்படி இருக்குப்பா? ஓவியம் நல்லா இருக்குல்ல? என்ன இருந்தாலும் நீங்க இந்த அறையில இருக்கிற உங்க நிதியெல்லாம் வித்தாலும் ஏன் விசிறியில இருக்கிற கைப்பிடிய கூட ஒப்பிட முடியாது. என்ன, எதுக்காக இந்த சிரிப்பு? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. அது உன் கையில் இருக்கிறது வெறும் காங்சுகியோட விசிறி. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? உங்ககிட்ட அவருடைய ஓவியம் இருக்கா என்ன? ஆமா, உண்மைய சொல்லணும்னா என்கிட்ட அந்த காங்சுகியோட ஓவியம் இருக்கு. அப்புறம் புதுசா இப்பதான் ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். அத வேணா என்னால உங்ககிட்ட காட்ட முடியும். எடுத்துட்டு வாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு, அழகா பண்ணிருக்காங்க. எப்படி இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. உண்மையான காங்சுகி மறுபடியும் எட்டி பார்த்திருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜூயன், உன்னோட ஓவியம் மிகவும் சிறந்தது. நீதான் இப்ப எல்லாருக்கும் சொல்லணும், ஒருவேளை இந்த ஓவியம் காங்சுகியோட தானா இல்ல இல்லையான்னு. எனக்கு இதுல அனுபவம் கிடையாது. நான் கான்சுகியோட ஓவியத்தை பார்த்ததில்ல. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ரெண்டு ஓவியமும் ஒரு ஓவியரால வரையப்பட்டது. பிரமாதம். சரி, இப்போ இந்த ஓவியத்தை எடுத்துட்டு போ. இல்லங்க, காங்சுகி ஓவியத்துடைய சிறப்பே அதோட ஆழமான அனுபவம் தான். நான் ஒரு முறை இந்த காங்சுகியோட ஓவியத்தை உண்மையான ஓவியமா இல்லையான்னு பார்க்கணும்.
யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. நீதானே உன்னுடைய ஆசிரியரை கொன்னது? இந்த ஓவியம் இந்த மலையோட நிதி. நான் இங்க உங்க கூட சேர்ந்து ரசிக்கிறதுக்கு வந்திருக்கேன். நல்லது. அந்த வீணையை தொடாதீங்க, ஏன்னா இது உங்களுக்கு சொந்தமானது இல்ல. அதுவும் இல்லாம நீங்க உங்க கண்ணை மட்டும்தான் உபயோகிக்கணும், உங்க கைகளை கூடாது. நீ உன்னை அதிகமா எடை போடுற. சொல்லு லாங், எப்படி இருந்துச்சு? நீங்க நல்லா அப்படின்னா இது இருக்கீங்களா? காங்சிகியோட ஓவியம் தானே? ஆமா, நீங்க சொன்னது உண்மைதான். ஆனா நான் உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல விரும்புறேன். நீங்க உங்களுடைய சிஷ்யர்களை தேர்ந்தெடுக்கும் போது எச்சரிக்கையா தேர்ந்தெடுக்கணும். எளிமையான அப்புறம் விசுவாசமா இருக்கிறவங்களை தேர்ந்தெடுக்கணும். ஜோயான், நீ இந்த ஓவியத்துக்காக லாங்கோட மனநிலையை ரொம்பவே கெடுத்துட்ட. உனக்கு எவ்வளவு தைரியம்? அமரர்களுடைய உலகத்துல கோவன்ற ஆசிரியருக்கு எவ்வளவு புகழ் இருந்துச்சு. ஆனா அவரை ஒரு பாவி கொன்னுட்டான். இன்னமும் அவன் மரணத்தோட குறியிலிருந்து தப்பிக்கல. அறிவு கெட்ட முட்டாள், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஓடு. சரி. பணிப்பெண்களே, அந்த ஓவியத்தை எடுத்துட்டு போங்க. இங்க குளிருது, வேணும்னா நீங்க இன்னொரு இடத்துக்கு போகலாம். எதுக்காக என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுற? நான் குயிங்கனை கொண்டு இருக்கேன். நான் நல்லாவே இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீங்க கொல்லலன்னு தெரியும். நான் கொல்லல. அப்போ யாரா இருப்பாங்க? நீ ஒரு பொய் புழகி. நீ என்ன பார்த்து பரிதாபப்படுறல்ல, இல்லனா காயப்பட்ட நேரமா பார்த்து என்ன இந்த பள்ளத்துல தள்ளிவிட பாக்குறியா? உங்களுக்கு கிண்டல் பண்றது ரொம்ப பிடிக்கும்ல? நான் எப்பவும் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். நான் உண்மையான ஒருத்தரை என் பக்கத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க தப்பு இல்லாத அந்த கடந்த காலத்தை மறக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்க என் பக்கத்துல சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிச்சாலும் சரி. ஆனா அவங்களுக்கு என்னமோ நான் எப்பவும் கிண்டல் பண்றத நினைப்பேன். நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. நீங்க என்கிட்ட சொன்னாலும் இல்லைனாலும் புனித விளக்க கண்டுபிடிப்பேன். என்னோட வா, நான் உனக்காக ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். அது புனித விளக்கா? கூடிய சீக்கிரம் நீயே தெரிஞ்சுப்ப. நாம இங்க புனித விளக்குக்காக வரல.
நாம புனித விளக்குக்காக வந்தோம்னு உனக்கு யார் சொன்னா? இந்த ஓவியம் உன்னுள்ளது. உண்மையா இந்த ஓவியம் உனக்கு சொந்தமானது தானே? வேன் குகைக்கு நான் தான் பொறுப்பாளி. அதனால இதை நான் உனக்கு கொடுக்கறேன். ரொம்ப நன்றி. எனக்கு என்னமோ இந்த ஓவியம் முன்னாடி இருக்கிறத விட வித்தியாசமா தோணுது. அப்படியா? ஒருவேளை நீ தப்பா ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்திருப்ப. ஏய் ஜுவான், நீ இது மாதிரிதான் இருந்த. லாங், நாம இப்போ ஒரு அருமையான குடிபானத்தை குடிக்க போறோம். சரி, நான் உன்னுடைய சிஷ்யர்கள்ல யாரு நல்லா ஆடுவா, யாரு நல்லா பாடுவான்னு பார்க்க விரும்புறேன். சரி 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 சரி, வா வா, தயவு செஞ்சு உட்காரு. நீங்க முதல்ல உட்காருங்க. உட்காரு. என் அருமை நண்பர்களே, நீங்களும் உட்காரலாம். சரி. அமரர்களோட மலை. ஆமா, உண்மையிலேயே அற்புதமா இருக்கு. எல்லா இடங்களும் ரொம்ப அழகா இருக்கு. சுசேரியன், நீ ரொம்ப புத்திசாலிதான். இல்ல 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 இல்ல, நீ ரொம்ப புகழாத. லாங், நீ ரொம்பவும் நல்லவன். ஆனா இந்த அமரர்களுடைய வாழ்க்கை பாக்குற அளவுக்கு இவ்வளவு அமைதியா இருக்குமான்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஆ, இந்த மாளிகைய புதுசா கட்டணும்னா அவ்வளவு சிரமமா இருக்குன்னு தோணல. காற்றாலேயே இதோட உறுதித்தன்மைய சோதிக்க முடியும். சுத்த தங்கம் நெருப்ப பார்த்து பயப்படாத. வெறும் காத்து என்ன பண்ண போகுது? சரி, அதெல்லாம் விடு. இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்க, நீ கொஞ்சம் புத்துணர்ச்சியா இருக்கலாமே. மகிழ்ச்சியாவும் ஆற்றல் மிக்கவனாவும் இருக்கணும், இளைஞர்கள் மாதிரி.
ஆனா இதுக்கு நீ விலை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சுசேரியன், இந்த மலையில இத்தனை வருஷமா இருக்க, என்னுடைய நகைச்சுவைய தீவிரமா எடுத்துக்கிற? இல்லவே இல்ல, நானும் உங்ககிட்ட நகைச்சுவை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆரம்பிக்கலாம். அன்பை பரிமாறிக்கலாம். எல்லாரும் அன்பை பரிமாறிக்கலாம். சுசேரியன், நீ அதிர்ஷ்டசாலி. உனக்கு எவ்வளவு அழகான சிசியர்கள் கிடைச்சிருக்காங்க. அவங்க தோற்றத்துல வேணா அழகா இருக்காங்க, குறிப்பிட்டு சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. ஒவ்வொரு சிசியர்களும் பாக்குறவங்க கண்ணுக்கு அழகா வேணா தெரியலாம். ஆசிரியரே, நாங்க இந்த அறைய ஆடல் பாடலால நிரப்பனா எப்படி இருக்கும்? எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? சங்கீதத்தை ஆரம்பிங்க. சரி. எவ்வளவு அழகா இருக்கு. பிரமாதம். சுசேரியன், உன் சிஷ்யர்களுடைய முகபாவனைய பார்க்கும்போது இந்த மலை மேல எந்த ஒரு பொழுதுபோக்கும் இல்லாத மாதிரி தோணுது. ஆமா, நீ சொன்னது சரிதான். எல்லாம் என்னாலதான். ஆனா என்னோட சிஷியர்களுக்கு கொஞ்சம் பொழுதுபோக்கு இருக்கத்தான் செய்யுது. நிஜமாவா? ஒருவேளை உனக்கு விருப்பம் இருந்தா அவ வந்து இங்க நமக்காக ஆடி காட்டவும் தயார்தான். ஓ, அப்படியா? ஜுவான்சு, வணக்கம் ஆசிரியரே. வணக்கம் டிராகன் ராஜா. சரி, நீ எழுந்துரு. சரி. இவ என்னோட புதிய சீடர். இவ தாலியோட இளவரசியா இருந்தா. ஓ, இவ இளவரசியா? அதனாலதான் இவளை பார்க்கும் போதே ரொம்ப அற்புதமா இருக்கா. ரொம்ப நன்றி. ஜுவான்சு, உனக்கு நாட்டியம் தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு டிராகன் ராஜா நம்ம முக்கிய விருந்தாளி. உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அவருக்காக நீ நாட்டிய ஆடுனா நல்லா இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா. ரொம்ப அழகா இருக்கு. இத நான் எங்க பார்த்த மாதிரி இருக்கு. அழகா இருக்குல்ல? அழகா இருக்குல்ல? ஜுவான், ஜுவான், நீ எதுக்காக வருத்தப்படுற? நான் வருத்தமா இல்ல. நடனம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? நான் இதுக்கு முன்னாடி இப்படி உன்னை பார்த்ததே இல்ல. பிரமாதமா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு.
இப்போதான் தெரியுது நீ எதுக்கு கவலையா இருக்கேன்னு. எதுக்கு? ஜுவன் சுவாமி இங்க இல்ல, அதான் கவலையா இருக்கு. பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். என்னப்பா லாங், இது உனக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சதுல எனக்கு சந்தோஷம். உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, நீ போலாம். லாங், நீ இதுல இவ்வளவு ஆர்வத்தை காட்டுவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஓ, சிஷ்யர்களுடைய திறமை என்னன்னு பாக்குறதுக்காக தான். எப்படியோ உனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அற்புதமாவே ஆடிட்டா. சரி போ. வெளியில வா. என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தோணுதா, இல்ல எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தோணுதா? நீ எல்லாத்தையும் கத்துக்கிட்ட. இது ஜியாங்கு மலைக்கு சம்பந்தப்பட்டது. இதுக்கு நீ விலகி இருக்கிறது நல்லது. கண்டிப்பா நான் இதுக்கு விலகியே இருக்கிறேன். எனக்கு வேண்டியது புனித விளக்கு. எதுக்கு உனக்கு புனித விளக்கு வேணும்? டிராகன் ராஜா எல்லாரையும் அழிச்சிடுவாரு. நீ தனியா இருக்கிறவ. கல்லு மேல முட்டைய வீசாத. டியான்யூன் அரக்கர்களை இந்த புனித விளக்கால தான் அழிக்க முடியும். உன் கூட எத்தனை பேர் இருந்தாலும் சரி, புனித விளக்கை எடுத்துப்பேன். அவங்களை அழிச்சா உனக்கு என்ன கிடைக்கும்? உன்னோட பெற்றோர்கள் திரும்ப வர போறதில்ல. அப்படின்னா லீ மக்கள் டியான்யூனுக்கு பலி கொடுக்க சொல்றியா என்ன? எனக்கு இது மட்டும் தான் தெரியும். என் உயிரை கொடுத்தாவது ஆசிரியருக்கு நன்றி கடன் தேக்கணும். ஜுவான்சு, நான் ஒன்னு கேக்குறேன். உனக்கு டிராகன் ராஜா லீ மக்கள்ல யாரு முக்கியம்? நீ ஒரு இளவரசி. நீ உன் மக்களை விரும்புற. நான் ஒண்ணு உன்ன மாதிரி உயர்ந்தவல்ல. ஜுவான்சு, நீ எதுக்காக இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? எதுவா இருந்தா உனக்கு என்ன? நான் சொல்றத கேளு. நீ ஏதாவது வழியை கண்டுபிடிச்சு ஜிஜான் இங்கிருந்து கூட்டிட்டு போயிடணும். அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல.
என்னோட திட்டம் நிறைவேறினதுக்கு அப்புறம் அவரை அனுப்பிடுறேன். திட்டமா? நீ இந்த அளவுக்கு முட்டாளா இருக்க? ஒருவேளை டிராகன் ராஜா தலைவர் ஆயிட்டாருன்னா நீ கண்டிப்பா அவருக்கு இரையாயிடுவ. இதுக்கு என்ன அர்த்தம்? ஜிச்சான் ஒரு வெளியாள் மட்டும்தான். அவர் இதுல ஈடுபடுறது எனக்கு விருப்பம் இல்ல. உனக்கு பிராய்ச்சித்தம் பண்ண வேண்டாமா? நீ ஜிச்சான தாக்குன விஷயத்தையே மறந்துட்டியா? நகர, அப்புறம் என் மேல பழிய போடாத. சுவான்சு, ஜுவான்சு அம்மையார் அற்புதமானவங்க. நீ என்ன பலியாட ஆக்கிட்ட? அப்புறம் அதுல இருந்து வெளியில வரவும் தெரிஞ்சிருக்குல. நீயா? நீ இறந்துட்டியே. குவின். இளவரசி, மறைச்சு வச்சிருந்த ஆயுதம் எப்படி இருக்கு? இது நீ இல்ல. உன்னால என் ஆயுதத்துக்கு முன்னாடி நிக்க முடியாத. ஆமா, அது நான் இல்ல. நீங்க பைத்தியக்கார பொண்ணு. இது எல்லாமே நாங்க போட்டு திட்டோம். நீதான் உளவாளின்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சரி, எல்லா உண்மையும் வெளியே வந்துருச்சு. சுவான், இப்ப நீயும் போயாகணும். ஏய், வழி அந்த பக்கம் இருக்கு. உன்னால புனித விளக்கு அவ்வளவு சுலபமா எடுத்துக்க முடியாது. இது ஆசிரியரோட ரொம்ப முக்கியமான நிதிகள்ல ஒண்ணு. அத நான் உன்னை எடுக்க விட மாட்டேன். சுசேரியன் அசுரர்களோட சக்தி மேல ஆசைப்படுற பேராச அமரன். அவருக்காக எப்படி புனித விளக்க காப்பாத்துவீங்க? அவளை மலைக்கு கீழே கூட்டிட்டு போ. ஃபுஜியன், சுவான், ஜிஜானை காப்பாத்து. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்படின்னு ஒரு வாக்கு கொடுங்க. அவளை தாக்காதீங்க. சரி, நீ சொன்னதுனால அவளை நான் தாக்க மாட்டேன். ஓ, போயிடு, மறுபடியும் வராத. குவின், டிராகன் ராஜா இந்த மலையை அடையறதுக்காக வந்திருக்காரு. நீ எதை பத்தியோ கவலைப்படாத. நீ ஒன்னு தெரிஞ்சுக்கணும். நீ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம், நாங்க எல்லாமே சரி பண்ணதுக்கு அப்புறமா ஜுவேன் உன்னை தேடி வருவாரு. அப்படின்னா நீ இன்னைக்கு என்ன போக விட போறதில்லன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ என்ன சொல்ல வர்ற? இந்த அமரர்களோட உலகத்திலையும் நம்மளோட போட்டி பிரமாதமா இருக்க போகுது. அத நம்ம மனப்பூர்வமா பண்ணணும். யாரு சக்தி வாய்ந்தவர்கள்ங்கறத இப்ப நம்ம பாத்தரலாம்.
எல்லாரும் பூஜையினோட ஆயுதங்களை தேடி கண்டுபிடிங்க சீக்கிரம். அத்துமீறி நுழைஞ்சிருக்கீங்க. உயிரை விட்டு அது கேம் பழி போடக்கூடாது. ஜுவான் அவர்களே, ஜுவான் நீ எங்க வந்த? ஜுவான் அம்மையார் மலை கீழே கூட்டிட்டு போக சொன்னாங்க. அவ்வளவு அவசரம் என்ன? சிசேரியன் வெள்ள நதி டிராகன் ராஜாவோட ஒரு போட்டி போட்டுட்டு இருக்காரு. நீங்க உடனே இங்க இருந்து போயாகணும். அப்ப ஜுவான்சு கவலைப்படாதீங்க, பாதுகாப்பா இருக்காங்க. நிஜமாவா? ஆமா, காத்துட்டு இருப்பாங்க எப்பயும் போலவே. அவன் எப்படி நல்லா இருக்கான்? ஒருவேளை நீ இப்ப சரணடைஞ்சிட்டா நான் உன்னை குங்கு ஹல்ல சேர்த்துக்குவேன். நீ அங்க நல்லா வாழலாம். என்ன சொல்ற? நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஜுவான்சு எங்க? மந்திர காகிதம்? புலி, சின்ன ஜுவான், இந்த புலி உங்களை ஜியாங்கு மலையில இருந்து கூட்டிட்டு போயிடும். சீக்கிரம் போங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்றியா? நான் ஜுவான் அம்மையார் சொன்ன மாதிரி தான் நடந்துக்கிறேன். சீக்கிரம் எங்கிருந்து போயிடுங்க. சரி. குயின் ஸ்வான், நீ என் கூட வா. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. எனக்கு இங்க இன்னும் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. நீங்க ஜுவான்சு அம்மையாரை சந்திக்கிறதுக்காக இப்போ கிளம்பணும். புலி போ. நான் சொல்றத கேளு. நீ இப்பவே சரணடைஞ்சிட்டா உன்னால பழைக்க முடியும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஜூயனை பத்தி உனக்கு தெரியாது. அவனால உன்னோட எல்லா சிஷியர்களையும் ரெண்டே மணி நேரத்துல அவனால அழிக்க முடியும். ஒருவேளை இப்பவே நீ சரணடைஞ்சிட்டா நீ கொஞ்ச பேரையாவது கூட்டிட்டு போக முடியும். என்ன சொல்ற? உனக்கு என்ன தோணுது? நான் அந்த இளவரசியை மட்டும் நம்பிக்கிட்டு உட்கார்ந்திருப்பேன்னா? இந்த மிலாங் மாத்திர உனக்கு உதவி பண்ணும். நீ சிசேரியனையும் ஃபியூஜியனையும் அழைச்சதுக்கு அப்புறம் ஜியாங்கோ மலை உனக்கு சொந்தமாயிடும். அப்புறம் புனித விளக்கு எனக்கு சொந்தமாயிடும். அதுக்கப்புறம் இந்த குளிர் பிரதேசத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
相挽。弱水三千，为一念成缘，终不舍与你话离别。彼岸菊花灯虽然心不灭，我愿化作烟云相伴。待时光倒转，映成双不离别，守护这段永世的尘缘。彼岸菊花灯虽然心不灭，我愿化作烟云相伴。待时光倒转，映成双不离别，守护这段永世的尘缘。阅尽这凡世的情欢。